எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் கிழவனும் கடலும்ன்ற புத்தகத்தை ஒரு நாளும் 20 முறை ஒரு பாட்டானது வாங்க. இன்னைக்கு மேற்கொண்டு என்னால் தோல்வியை அடைய முடியாது, இறப்பதற்கும் அவன் சொன்னான். இப்போது இவன் மிகவும் அழகாக எனக்கு கீழ்ப்படிய போகிறான். பொறுமை சக்தி இருப்பதற்கு கடவுள் எனக்கு உதவட்டும். நம்முடைய தந்தையின் பெயரையும் புனித மரியத்தின் பெயரையும் 100 முறை நான் உச்சரிக்கிறேன். ஆனால் இப்போது என்னால் அதை உச்சரிக்க முடியவில்லை. அவை உச்சரிக்கப்பட்டதாக நினைத்து கொள்ளுங்கள், அவன் சொன்னான். நான் அவற்றை பின்னால் கூறிக்கொள்கிறேன். திடீரென்று கிழவன் தன் 2 கைகளாலும் பிடித்திருந்த தூண்டில் கயிறில் பலமான அசைவும் இழுத்தலும் உண்டாவதாக உணர்ந்தான். அது கூர்மையானதாகவும் கடினமானதாகவும் கனமானதாகவும் இருந்தது. கயிறுடன் இணைக்கப்பட்டிருந்த உலோகத்தாலான வளையத்தில் தன் முன் பகுதியை கொண்டு மீன் ஓங்கி அடித்து கொண்டிருந்தது. அது நடக்கக்கூடியதுதான். அவன் அதை செய்ய வேண்டியிருந்தது. அது அவனை தாவ செய்யும். எனினும் அவன் வட்டமடிப்பதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது. காற்று வேண்டுமென்றால் அவன் கட்டாயம் குதித்து தாவ வேண்டியதிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை தாவும் போதும் தூண்டிலின் கொக்கி உண்டாக்கிய காயம் படிப்படியாக பெரிதாகும். கொக்கியிலிருந்து விடுபட்டு அவன் தப்பித்து போய்விட முடியும். மீனே, குதித்து தாவாதே, அவன் சொன்னான். தாவாதே. மீன் மேலும் பல முறை கயிறில் வந்து மோதி கொண்டே இருந்தது. அவன் தலையால் மோதிய ஒரு முறை கிழவன் கயிறை கொஞ்சம் விட்டு கொடுத்தான். அவனுடைய வேதனை எங்கே இருக்கிறதோ அது அங்கேயே இருக்கும்படி நான் செய்வேன். அவன் நினைத்தான், என்னுடைய வேதனை பரவாயில்லை, என் வேதனை என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் வேதனை அவனை பைத்தியம் பிடிக்க செய்யும். சிறிது நேரம் கழித்து மீன் கயிறில் மோதுவதை நிறுத்திவிட்டு மீண்டும் மெதுவாக வட்டமடிக்க ஆரம்பித்தது. கிழவன் கயிறை முறைப்படி இழுத்து கொண்டிருந்தான். ஆனால் மீண்டும் அவனுக்கு தலை சுற்றுவதைப் போல தோன்றியது. இடது கையால் சிறிது கடல் நீரை மொண்டு தலையில் ஊற்றினான். பிறகு மேலும் சிறிது நீரை எடுத்து ஊற்றி பின்கழுத்து பகுதியில் தடவினான். இப்போது எனக்கு மரத்து போன நிலை இல்லை, கிழவன் சொன்னான். அவன் உடனே மேலே வருவான். என்னால் பிடித்து நின்று கொண்டிருக்க முடியும். நான் பிடித்து நின்று கொண்டிருக்க வேண்டும். அதை பற்றி பேசுவது கூட தேவையில்லை. கிழவன் பலகைக்கு அருகில் முழங்காலிட்டு உட்கார்ந்திருந்தான். ஒரு நிமிட நேரத்திற்கு அவனுடைய முதுகிலிருந்து தூண்டில் நூல் மீண்டும் விலகி நகர்ந்தது. வட்டமிடுவதற்கு அவன் விலகி செல்லும் போது நான் ஓய்வெடுப்பேன். பிறகு அவன் நெருங்கி வரும்போது எழுந்து வேலையை ஆரம்பிப்பேன், அவன் தீர்மானித்தான். பலகையில் ஓய்வெடுப்பது, கயிறை சிறிது கூட இழுக்காமலும் மேலும் ஒரு வட்டம் போடும்படி மீனை அனுமதிப்பது, இவை மீனுக்கு சாதகமான விஷயங்களாக இருக்கும். ஆனால் தூண்டில் நூல் இறுக்கமாக இருந்தவுடன் மீன் திரும்பி படகிற்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. கிழவன் எச்சரிக்கையுடன் எழுந்து நின்றான். உடலை நன்கு நிமிர வைத்து கொண்டு கயிறு முழுவதையும் படகிற்குள் வரும்படி செய்தான். நான் முன்பு இருந்ததை விட மிகவும் களைத்து போயிருக்கிறேன், அவன் நினைத்தான். இப்போது இதோ காற்று வீச ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அவனை பிடிப்பதற்கு இந்த காற்று நல்லதுதான். எனக்கு இது கட்டாயம் வேண்டும். அடுத்த முறை அவன் வட்டமிடப் போகும்போது நான் ஓய்வெடுப்பேன், அவன் சொன்னான். நான் இப்போது மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கிறேன். இன்னும் 2 or 3 வட்டமடித்தல்களுக்குள் நான் அவனை பிடித்து விடுவேன். வைக்கோல் தொப்பி தலையின் பகுதியில் மிகவும் தள்ளி போய்விட்டிருந்தது. கயிறு இழுத்ததால் உண்டான பலத்தால் கிழவன் பலகையில் சாய்ந்தான். மீன் திரும்பி கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். மீனே, நீ இப்போது உன் விருப்பப்படி முன்னோக்கி செல், அவன் நினைத்தான். நீ திரும்பி வரும்போது பிடிக்கிறேன். காற்றின் மூலம் அலைகள் குறிப்பிட்டு கூறும் அளவிற்கு அதிகரித்திருந்தது. ஆனால் அது ஒரு நல்ல காலநிலையை முன்கூட்டியே காட்டக்கூடிய இளம் காற்றாக இருந்தது. கரையில் போய் சேர்வதற்கு அவனுக்கு காற்று இருக்க வேண்டியது அவசிய தேவையாக இருந்தது. நான் இப்போது தென்கிழக்கு திசையை நோக்கி படகை திருப்புகிறேன், அவன் சொன்னான். ஒருவனுக்கு கூட கடலில் வலித்த வராது. இது ஒரு நீண்ட தீவு. 3வது வட்டம் சுற்றும் போதுதான் கிழவன் மீனை முதன்முறையாக பார்த்தான். அவன் ஒரு கருத்த நிழலாக மீனை முதன்முறையாக பார்த்தான். அந்த நிழல் படகிற்கு கீழே கடந்து செல்வதற்கு நீண்ட நேரமானது. அதன் நீளத்தை அவனால் நம்ப முடியவில்லை. இல்லை, அவன் சொன்னான். அவன் அந்த அளவிற்கு பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவன் அந்த அளவிற்கு பெரிய அளவை கொண்டவனாகத்தான் இருந்தான். இந்த முறை வட்டம் சுற்றுவதன் இறுதியில் அவன் மேற்பரப்பிற்கு வந்தான். 30 அடி தூரத்தில் அவன் இருந்தான். வால் நீருக்கு மேலே வெளியே தெரிந்து கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். இருண்ட நீல நிற மேற்பரப்பிற்கு மேலே பெரிய ஒரு அரிவாளை விட பெரிதாக இளம் கற்பூர வள்ளியின் நிறத்தில் அது இருந்தது. அது பின்னோக்கி சாய்ந்தது. நீர்ப்பரப்பிற்கு சற்று கீழே மீன் நீந்து கொண்டிருக்க அவனுடைய மிகப்பெரிய உருவத்தையும் நீல நிறத்தில் இருந்த கோடுகளையும் கிழவனால் பார்க்க முடிந்தது. முதுகில் சிறகுகள் கீழே இறங்கியும் ஓரங்களில் இருந்த பெரிய சிறகுகள் விரிந்தும் இருந்தன. இந்த சுற்றித் திரிதலில் கிழவனால் மீனின் கண்களை பார்க்க முடிந்தது. அத்துடன்
அவனை சுற்றி நீந்தி கொண்டிருந்த சாம்பல் நிறத்தை கொண்டு 2 இரும்பு மீன்களையும் சில நேரங்களில் அவை இரண்டும் அவனுடன் ஒட்டி பிடித்து கொண்டு இருந்தன. வேறு சில நேரங்களில் மிகுந்த வேகத்தில் விலகி போய் கொண்டிருந்தன. இன்னும் சில நேரங்களில் அவனுடைய நிழலில் மறைவில் சந்தோஷமாக நீந்தி கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் 3 அடிகளையும் விட நீளமுள்ளவையாக இருந்தன. மிகவும் வேகமாக நீந்தும் போது அவை தங்களின் முழு உடல்களையும் 6 மீன்களைப் போல ஆட்டிக்கொண்டிருந்தன. கிழவன் வியர்வையில் குளித்து கொண்டிருந்தான். ஆனால் அது சூரியனின் வெப்பத்தால் மட்டுமல்ல, மீனின் அமைதியான அலட்சியமான ஒவ்வொரு திரும்பலின் போதும் அவன் கயிறை மேல் நோக்கி இழுத்து கொண்டிருந்தான். இன்னும் 2 முறை திரும்பி வந்தால் குத்தீட்டியை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பினான். ஆனால் எனக்கு அவன் மிகவும் அருகில் கிடைத்தே தர வேண்டும். அருகில், மிகவும் அருகில். அவன் நினைத்தான். குத்தீட்டியை தலையில் குத்த முயற்சிக்க கூடாது, இதயத்திற்குள் குத்த வேண்டும். அமைதியானவனாகவும் தைரியமானவனாகவும் இருக்கிறவா அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அடுத்த சுற்றின் போது மீனின் முதுகு பகுதியை வெளியே பார்க்க முடிந்தது. ஆனால் படகில் இருந்து சற்று தூரத்தில் அவன் இருந்தான். அடுத்த சுற்றின் போது அவன் சற்று தூரத்தில் இருந்தான் என்றாலும் நீரின் மேற்பரப்பில் இருந்து மேலே நின்று கொண்டிருந்தான். கயிறை மேலும் சற்று இழுத்ததால் அவனை படகிற்கு அருகில் கொண்டு வர முடியும் என்பதில் கிழவன் உறுதியாக இருந்தான். குத்தீட்டியை மிகவும் முன்கூட்டியே கிழவன் தயார் நிலையில் வைத்திருந்தான். ஈட்டியில் கட்டப்பட்டிருந்த எடை குறைவான கயிறின் சுருள் ஒரு வட்ட வடிவ கூடையில் இருந்தது. நுனியில் நுனிப்பகுதி பலகையில் இருந்த ஒரு கொக்கியில் கட்டப்பட்டிருந்தது. சுற்றி கொண்டிருப்பதற்கு மத்தியில் மீன் மிகவும் நெருக்கமாக வந்து கொண்டிருந்தது. அவன் மிகவும் அமைதியான குணத்தை கொண்டவனாகவும் அழகான தோற்றத்தை கொண்டவனாகவும் இருந்தான். அவனுடைய பெரிய வால் மட்டுமே அசைந்து கொண்டிருப்பதைப் போல தோன்றியது. அவனை படகிற்கு அருகில் நெருக்கமாக கொண்டு வருவதற்கு கிழவன் சிரமப்பட்டு முயற்சித்தான். 1 நிமிட நேரத்திற்கு பின் மீன் அவன் பக்கம் திரும்பி வந்தது. பிறகு பழைய நிலைக்கு சென்று இன்னொரு வட்டம் சுற்ற ஆரம்பித்தது. நான் அவனை நீந்த விட்டிருக்கிறேன், கிழவன் சொன்னான். இதோ நான் அவனை நீந்த விட்டிருக்கிறேன். அவனுக்கு மீண்டும் தலை சுற்றுவதைப் போல இருந்தது. ஆனால் முழு சக்தியையும் பயன்படுத்தி அவன் மீனை அடக்கி நிறுத்தினான். நான் அவனை நீந்த விட்டிருக்கிறேன், அவன் நினைத்தான். இந்த முறை நான் அவனை பிடித்து விட முடியும். கைகளை இழுங்கள், கால்களை உறுதியாக நில்லுங்கள், தலையே எனக்காக நிமிர்ந்திரு. நீ எந்த சமயத்திலும் ஏமாற்றியதில்லை. இந்த முறை நான் அவனை பிடித்து விடுவேன். ஆனால் கிழவன் முழு சக்தியையும் பயன்படுத்தி மீனை நெருங்குவதற்கு முன்பே அதை இழுக்க ஆரம்பித்து விட்டான். என்றாலும் மீன் தான் வந்து கொண்டிருந்த பாதையிலிருந்து விலகி வலது பக்கமாக நகர்ந்து நீந்தி சென்றது. மீனே, கிழவன் சொன்னான், எது எப்படி இருந்தாலும் நீ சாகப் போகிறாய். நீ என்னையும் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா? அந்த வழியில் எதுவுமே செய்ய முடியாது, அவன் நினைத்தான். பேச முடியாத அளவிற்கு அவனுடைய வாய் வறண்டு போயிருந்தது. ஆனால் இப்போது நீருக்காக கையை நீட்ட முடியாத நிலையில் அவன் இருந்தான். இந்த முறை நான் அவனை படகிற்கு அருகில் கொண்டு வருவேன், அவன் நினைத்தான். இன்னும் அதிகமான முறை வட்டமிடுவதுதான் அவனுடைய எண்ணம் என்றால் என்னை எதுவுமே செய்ய முடியாது. ஆமாம், உன்னால் முடியும், கிழவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். நீ எந்த சமயத்திலும் தைரியசாலிதான். அடுத்த முறை திரும்பும்போது மிகவும் சிரமப்பட்டு அவன் அருகில் கிடைத்தான். ஆனால் மீன் மீண்டும் வலது பக்கம் திரும்பி மெதுவாக சென்றது. மீனே, நீ என்னை கொள்கிறாய், கிழவன் நினைத்தான். ஆனால் உனக்கு அதற்கான உரிமை இருக்கிறது சகோதரா. உன்னை விட பெரியவனையோ அழகானவனையோ அமைதியான குணத்தை கொண்டவனையோ மிக உயர்ந்த தன்மை கொண்ட இன்னொருவனையோ நான் இதுவரை பார்த்ததே இல்லை. வந்து என்னை கொள். யாரை கொள்கிறோம் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன் தலைக்குள் இப்போது நீ குழம்பி போயிருக்கிறாய், அவன் சொன்னான். நீ தலையை மெதுவாக தெளிவாக வைத்திருக்க வேண்டும். தலையை தெளிவாக வைத்திருந்து ஒரு மனிதனைப் போல் எப்படி கஷ்டப்படுவது என்பதை தெரிந்து கொள். அல்லது ஒரு மீனைப் போல குழம்பி தெளிவாக ஆவாய் தலையே. தனக்குத்தானே சிரமப்பட்டு கேட்கக்கூடிய குரலில் அவன் சொன்னான். குழம்பி தெளிவாக ஆவாய். மேலும் 2 முறை வட்டமிடுவது முன்பே போல நடந்தது. எனக்கு தெரியாது, கிழவன் நினைத்தான். ஒவ்வொரு முறையும் தப்பித்துவிட முடியும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பவன் அவன். எனக்கு தெரியாதே, எனினும் இன்னொரு முறை நான் முயற்சிப்பேன். கிழவன் மீண்டும் ஒரு முறை அதற்கு முயற்சி செய்தான். மீனை திருப்பி கொண்டு வந்தபோது தானே போய்க் கொண்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது. மீன் வலது பக்கம் திரும்பி பெரிய வாளை காற்றில் உயர்த்தி வீசியவாறு மீண்டும் மெதுவாக நீந்தி சென்றது. நான் மீண்டும் முயற்சி செய்வேன், கிழவன் மனதில் உறுதி எடுத்தான். எனினும் கைகள் பலமில்லாமல் இருந்தன. மின்னலில் மட்டுமே அவனால் நன்றாக பார்க்க முடியும். கிழவன் மீண்டும் முயற்சி செய்தான். பழையபடியே தான். முயற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பே தான் அதை நோக்கி பிடித்து இழுக்கப்படுவதைப் போல அவனுக்கு தோன்றியது. அவன் சொன்னான், இன்னும் ஒரு முறை நான் முயற்சி செய்வேன். மிகவும் சிரமப்பட்டு எஞ்சியிருந்த சக்தியை ஒன்று சேர்த்து கையை விட்டு போன நம்பிக்கையை மீண்டும் தன்னிடம் கொண்டு வந்து மீனின் துன்பத்துடன் கிழவன் அவற்றை ஒப்பிட்டு பார்த்தான். மீன் அவனுக்கு அருகில் அமைதியாக நீந்தி வந்து தூண்டிலின் நுனியை படகின் கீழ்ப்பகுதியில்
சிரமப்பட்டு தொட்டது. மிகவும் ஆழமான விசாலமான வெள்ளி நிறத்தை கொண்ட நீலக்கோடுகளை கொண்ட நீரில் முடிவே இல்லாதது என்று தோன்றிய மீன் படகை கடந்து செல்ல ஆரம்பித்தது. கிழவன் தூண்டில் கயிற்றை கீழே போட்டுவிட்டு பாதத்தால் அழுத்தி பிடித்து கொண்டு சக்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு புதிதாக பெற்ற அதிக பலத்துடன் குத்தீட்டியை முடிந்த வரைக்கும் உயர்த்தி பலத்துடன் எறிந்தான். மனிதனின் மார்பு உயரத்தில் காற்றில் உயர்ந்த மீனின் காதிற்கு சற்று பின்னால் குத்தீட்டி பாய்ந்து விட்டிருந்தது. குத்தீட்டி துளைத்து உள்ளே நுழைந்ததாக அவன் உணர்ந்தான். கிழவன் குத்தீட்டியின் மீது சாய்ந்து தன்னுடைய முழு எடையையும் அதன் மீது செலுத்தி மேலும் ஆழத்தில் பாய்ச்சினான். உள்ளுக்குள் மரணத்தை ஏற்று வாங்கி கொண்டு மீன் உயிருடன் நீருக்கு வெளியே வந்தது. தன்னுடைய நீளத்தையும் அகலத்தையும் பலத்தையும் அழகையும் வெளிப்படுத்தி அவன் நீருக்குள்ளிலிருந்து மேலே வந்தான். படகில் தனக்கு மேலே காற்றில் அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கிழவனுக்கு தோன்றியது. தொடர்ந்து கிழவனின் உடலிலும் படகிலும் நீரை சிதறடித்து கொண்டு ஒரு அசைவுடன் அவன் நீருக்குள் சென்று விட்டான். கிழவனுக்கு தலை சுற்றுவதைப் போல இருந்தது. எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. எனினும் குத்தீட்டி கயிறை சுத்தம் செய்து உறுதியான கையின் மூலம் மெதுவாக செலுத்தி பார்த்தான். பார்வை தெளிவான போது வெள்ளி நிறத்தை கொண்ட வயிறு மேலே தெரிகிற மாதிரி மீன் மல்லாந்து படுத்து கிடப்பதை அவன் பார்த்தான். மீனின் தோளிலிருந்து ஒரு ஓரத்தில் குத்தீட்டியின் கைப்பிடி தெரிந்தது. அவனுடைய இதயத்திலிருந்து வந்த குருதி கடலில் சிவப்பு நிறத்தை கலந்து விட்டிருந்தது. 1 மைல் தூரத்தை விட அதிகமான ஆழத்தில் நீரில் முதலில் அது நிலக்கரியைப் போல இருண்டு காணப்பட்டது. பிறகு அது மேகத்தைப் போல படர்ந்தது. மீன் வெள்ளை நிறத்தில் இருந்தது. அசைவே இல்லாமல் இருந்த மீன் அலைகளுடன் சேர்ந்து ஆடிக்கொண்டிருந்தது. தனக்கு கிடைத்த காட்சியின் வெளிச்சத்தை நோக்கி கிழவன் கவனத்துடன் கண்களை செலுத்தினான். உட்காரும் பலகைக்கு அருகில் இருந்த கொம்பில் இருந்து குத்தீட்டி கயிறின் 2 சுருள்களை அவன் அவிழ்த்து எடுத்தான். பிறகு தலையை கைகளில் தாங்கிக் கொண்டான். என் அறிவு தெளிவாகவே இருக்கட்டும், பலகையில் சாய்ந்து கொண்டே கிழவன் சொன்னான். நான் களைத்து போன ஒரு வயதான கிழவன். எனினும் என்னுடைய சகோதரனான இந்த மீனை நான் இதோ கொன்றிருக்கிறேன். இனி நான் அடிமை பணி செய்தே ஆக வேண்டும். அவனை இழுத்து நெருங்கச் செய்து படகுடன் சேர்ந்து கட்டுவதற்கு கயிறை தயார் பண்ணி வைக்க வேண்டும். அவன் நினைத்தான், நாங்கள் 2 பேர் மட்டுமே இருந்தாலும் படகை தாழ்த்தி அதில் மீனை ஏற்றினால் படகினால் அவனை எந்த சமயத்திலும் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி வைத்தே ஆக வேண்டும். அவனை நெருக்கமாக கொண்டு வந்து கயிறை கொண்டு நன்கு கட்டி பாய்மரத்தை உயர்த்தி வீட்டிற்கு பயணத்தை திருப்ப வேண்டும். படகுடன் நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்துவதற்காக கிழவன் மீனை இழுக்க ஆரம்பித்தான். காதுகளின் வழியாக கயிறை இழுத்து வாயின் வழியாக வெளியே கொண்டு வந்து தலையை தூணுடன் சேர்த்து கட்டினான். நான் அவனை பார்க்க வேண்டும், அவனை தொட வேண்டும், தொட்டு உணர வேண்டும் கிழவன் நினைத்தான். அவன் என்னுடைய செல்வம். ஆனால் அந்த காரணத்திற்காக நான் அவனை தொட்டு உணர வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவன் இதயத்தை நான் தொட்டு உணர்ந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். குத்தீட்டியை 2வது முறையாக எரிந்த போதுதான் அது. இப்போது அவனை படகிற்கு அருகில் கொண்டு வந்து சேர்த்து கட்ட வேண்டும். வாளை சுற்றி இறுக கட்ட வேண்டும். படகுடன் சேர்த்து கட்டுவதற்காக இன்னொரு சுருக்கை நடுப்பகுதியில் போட வேண்டும். கிழவா, வேலையை ஆரம்பி, அவன் சொன்னான். தொடர்ந்து ஒரு மடக்கு நீரை குடித்தான். பிறகு சொன்னான், போராட்டம் முடிந்துவிட்ட நிலையில் இனி ஏராளமான அடிமை பணிகளை செய்ய வேண்டியதிருக்கிறது. கிழவன் வானத்தை பார்த்தான். தொடர்ந்து தன்னுடைய மீனையும் அவன் சூரியனையே வெறுத்து பார்த்தான். மதிய நேரம் தாண்டி அதிக நேரமாகவில்லை. கிழவன் நினைத்தான், காற்று வீச ஆரம்பித்திருக்கிறது. இப்போது கயிறுகளால் எந்த ஒரு பயனும் இல்லை. வீட்டை அடைந்தவுடன் சிறுவனும் நானும் சேர்ந்து அவற்றை பிரித்தெடுத்து விடுவோம். வா மீனே, கிழவன் சொன்னான். ஆனால் மீன் வரவில்லை. அதற்கு பதிலாக அவன் அலைகளில் உருண்டு புரண்டு கிடந்தான். கிழவன் படகை மீனை நோக்கி நகர செய்தான். மீனின் அருகில் சென்ற பிறகும் அவனுடைய தலை படகின் வளைவான பலகைக்கு நேராக இருந்த போதும் கிழவனால் அவனுடைய பெரிய அளவை நம்ப முடியவில்லை. அவன் குத்தீட்டி கயிறை பலகைக்கு அருகில் இருந்த கொம்பில் இருந்து அவிழ்த்தெடுத்து மீனின் காதுகளின் வழியாக நுழைந்து வாயின் வழியாக வெளியே கொண்டு வந்தான். தொடர்ந்து வாளில் ஒரு சுற்றி கயிறை இன்னொரு காதின் வழியாக நுழைத்து தூண்டில் கயிறில் சுற்றி கட்டினான். இறுதியில் 2 கயிறுகளை ஒன்றோடொன்று சேர்த்து கட்டி பலகையில் இருந்த கொம்புடன் இணைத்து கட்டினான். மீன் தன்னுடைய இயல்பான நீல நிறம் கலந்த வெள்ளை நிறத்தில் இருந்து உண்மையான வெள்ளி நிறத்திற்கு மாறிவிட்டிருந்தது. உடலில் இருந்த கோடுகளுக்கும் வாளின் மீது இருந்த அதே வெளிரி போன வயலட் நிறம் இருந்தது. கோடுகளுக்கு மனிதனின் உள்ளங்கையை விட அகலம் இருந்தது. மீனின் கண்கள் பெரிஸ்கோப்பின் கண்ணாடிகளைப் போலவோ ஊர்வலத்தில் வரும் சாமியாரின் உருவத்தைப் போலவோ கலங்கமற்று இருந்தன. அவனை கொல்லக்கூடிய ஒரே வழி இதுவாகத்தான் இருந்தது, கிழவன் சொன்னான். நீரை பருகிய பிறகு அவனுக்கு நிம்மதி தோன்றியது. மீனால் ஓடி செல்ல முடியாது என்றும் தன்னுடைய தலை கலங்கி போய் இப்போது தெளிவடைந்த நிலையில் இருக்கிறது என்றும் அவனுக்கு புரிந்தது. இப்போதைய நிலையில் மீனுக்கு 1500 ராத்தல்களுக்கு மேல் எடை இருக்கும். ஒருவேளை இதைவிட அதிகமாக கூட இருக்கும். தோலை உரித்து துண்டு துண்டாக ஆக்கும்போது 3 2 மடங்கு இருக்கும். ராத்தலுக்கு 30 சென்ட் வைத்து பார்த்தால்
அதை கணக்கிட்டு பார்ப்பதற்கு ஒரு பென்சில் வேண்டும் அவன் சொன்னான். என் அறிவு அந்த அளவிற்கு தெளிவாக இல்லை. எனினும் மிகப்பெரிய மனிதரான டிமாக்கியோ இன்று என்னை பற்றி கூறி பெருமைப்படுவார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு பாதத்தில் எலும்பால் உண்டான நோய் இல்லை, ஆனால் கைகளிலும் முதுகிலும் பலமான காயங்கள் உண்டாகி இருக்கின்றன. பாதத்தில் எலும்பான உண்டான நோய் என்றால் என்ன எப்படி இருக்கும்? அவன் ஆச்சரியப்பட்டான். நமக்கு கூட அது உண்டாகலாம், நமக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். கிழவன் மீனை படகின் வளைவான பகுதியிலும் பாய்மரத்திலும் படகின் நடுப்பகுதியில் இருந்த பலகையிலும் சேர்த்து கட்டினான். படகுடன் இன்னொரு முறை பெரிய படகை இணைத்து கட்டியதைப் போல அந்த அளவிற்கு அவன் பெரியதாக இருந்தான். தொடர்ந்து ஒரு துண்டு கயிறை அறுத்தெடுத்து மீனின் கீழ்த்தாடை உதட்டுடன் சேர்த்து கட்டினான். இனி அவனுடைய வாய் திறக்காது. அது மட்டுமல்ல, முடிந்தவரை உற்சாகத்துடன் பயணத்தை தொடரலாம். இறுதியில் பாய்மரத்தை நிமிர்ந்து நிற்க செய்து பாய் கட்டுவதற்கு பயன்படக்கூடிய களியால் பாயை விரித்தான். துண்டுகள் தைத்து இணைக்கப்பட்ட பாயில் காற்று மோதியது. படகு நகர ஆரம்பித்தது. பாய்மரத்திற்கு அருகில் பாதி அளவில் படுத்துக்கொண்டே அவன் தென்மேற்கு திசையை நோக்கி துடுப்புகளை போட்டான். தென்மேற்கு திசையை தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு ஒரு வடக்கு நோக்கியின் தேவை இருக்கவில்லை. காற்றின் தாளாட்டும் பாயின் அசைவு மட்டுமே தேவையாக இருந்தது. இனி உடலில் ஈரத்தன்மை இருக்க செய்வதற்காக ஏதாவது சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும். நீளம் குறைவாக இருந்த ஒரு கயிறில் ஒரு கரண்டியை கட்டி கடலுக்குள் போட்டால் நன்றாக இருக்கும். ஆனால் கரண்டி இல்லையே. மத்தி மீன்கள் கெட்டுப்போய் விட்டிருந்தன. மிதந்து வந்த மஞ்சள் நிற கடற்பாசிகள் நிறைந்த ஒரு கூட்டத்தை அவன் குத்தீட்டியால் கோர்த்து எடுத்தான். பாசியை விலக்கி பார்த்தபோது அதற்குள் இருந்த சிறிய செம்மீன்கள் பலகையில் விழுந்தன. 1 டஜனுக்கு அதிகமாக இருந்த அவை மணல் பூச்சிகளைப் போல துள்ளி கொண்டிருந்தன. செம்மீன்களின் தலைகளை கிள்ளி நீக்கி வெளியோடு வால் எல்லாவற்றையும் சேர்த்து சாப்பிட்டான். மிகவும் சிறியதாக இருந்தாலும் அவை நல்ல சத்து நிறைந்தவை என்ற விஷயம் அவனுக்கு தெரியும். அதற்கு நல்ல ருசி இருந்தது. கிழவனின் புட்டியில் இன்னும் 2 மடக்கு நீர் மீதம் இருந்தது. செம்மீனை சாப்பிட்டு முடித்து 1/2 மடக்கு நீரை குடித்தான். சிரமங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது படகு நன்றாக முன்னோக்கி போய் கொண்டிருந்தது. சுக்கானை பிடித்து அவன் படகை செலுத்தினான். அவனால் மீனை பார்க்க முடிந்தது. இது உண்மையிலேயே நடந்தது என்பதையும் ஒரு கனவு அல்ல என்பதையும் நம்புவதற்காக அவன் தன்னுடைய கைகளை பார்த்து கொண்டே பாய்மரத்தில் சாய்ந்து கொண்டு நின்றான். போராட்டத்தின் இறுதியை நெருங்கிவிட்ட போது மனம் பதறிப்போயிருந்த ஒரு சூழ்நிலையில் இது ஒரு கனவாக இருக்குமோ என்று கிழவன் நினைத்தான். தொடர்ந்து மீன் நீருக்குள் இருந்து வெளியே வந்து மேல் நோக்கி உயர்ந்து கீழே விழுவதற்கு முன்னால் வெற்றிடத்தில் அசைவே இல்லாமல் இருந்ததை பார்த்தபோது ஏதோ மிகப்பெரிய அசாதாரணமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்று கிழவன் உறுதியாக நினைத்தான். அதை அவனால் நம்பவே முடியவில்லை. இப்போது எப்போதும் போல நன்றாக பார்க்க முடிகிறது என்றாலும் அப்போது எதையும் நன்றாக பார்க்க முடியவில்லை. அங்கு ஒரு மீன் இருக்கிறது என்பதும் தன்னுடைய கைகள் முதுகு எதுவுமே கனவு அல்ல என்பதும் இப்போது கிழவனுக்கு புரிந்தது. கைகள் மிகவும் வேகமாக குணமாகிக் கொண்டிருக்கின்றன அவன் நினைத்தான். கையில் இருக்கும் இரத்தத்தை கழுவிட்டு உப்பை தேய்த்தால் உடனடியாக காய்ந்து விடுகிறது. உண்மையாக சொல்ல போனால் கடலுக்குள் இருக்கும் இருண்ட நீர் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இனி நான் செய்ய வேண்டியது என் தலையை மிகவும் தெளிவாக வைத்திருப்பதுதான். கைகள் அவற்றின் வேலையை முழுமையாக செய்து முடித்து விட்டன. நாங்கள் மிகவும் நன்றாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மீனின் வாயை மூடி கட்டி அவனுடைய வாயை நெடுங்குத்தாக உயர்த்தியும் தாழ்த்தியும் நாங்கள் சகோதரர்களைப் போல பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சிறிது நேரம் சென்றதும் கிழவனின் சுய உணர்வு சற்று குறைய தொடங்கியது. அவன் என்னை இழுத்து கொண்டு செல்கிறானா அல்லது நான் அவனை இழுத்து கொண்டு போகிறேனா? கிழவன் சிந்தித்தான். நான் அவனை பின்னால் கட்டி இழுத்து கொண்டு வந்திருந்தால் இப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்காது. அனைத்து பெருமைகளும் முடிவுக்கு வந்து மீன் படகிற்குள் கிடந்து கொண்டிருந்தால் கூட இந்த கேள்வி எழுந்திருக்காது. ஆனால் இருவரும் ஒருவரோடொருவர் பக்கவாட்டில் இருக்கிற மாதிரி சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் அவன் என்னை இழுத்து கொண்டு போகட்டும். தந்திர செயல்களில் மட்டும்தான் நான் அவனை விட உயர்ந்தவன். அவன் எனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்யவில்லை. அவர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். கிழவன் கைகளை நீண்ட நேரம் உப்பு நீருக்குள் மூழ்கி வைத்து கழுவினான். தலை தெளிவுடன் இருப்பதற்கு முயற்சி செய்தான். அவர்களுக்கு மேலே கருத்து கொண்டு போய் காணப்பட்ட கோடைக்கால மேகங்களும் சிறு சிறு மேகக்கூட்டங்களும் இருந்தன. அதனால் இளங்காற்று இரவு முழுவதும் வீசிக்கொண்டிருக்கும் என்பதை கிழவன் புரிந்து கொண்டான். இது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவன் இடையில் அவ்வப்போது மீனை நோக்கி பார்வையை செலுத்தி கொண்டிருந்தான். முதல் சுறா மீன் அவனை ஆக்கிரமிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முந்தைய சூழ்நிலை அது. சுறா மீன் வந்தது எதிர்பார்த்த ஒன்றல்ல. கடல் நீரின் ஆழத்திற்குள்ளிருந்து அவன் மேலே வந்தான். கருத்த மேகத்தை போல இருந்த மீனின் இரத்தம் மிகவும் ஆழமான நீரில் கலந்து கடல் முழுக்க பரவி விட்டிருந்தது. சிறிது முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் திடீரென்று சுறா மீனின் வரவு நடந்தது. நீல நிற நீர் பரப்பை கிழித்து கொண்டு சூரியனின் வெளிச்சத்தில் அவன் தோன்றினான். தொடர்ந்து அவன்
கடலின் ஆழத்திற்குள் திரும்பி சென்று வாசனை பிடித்து கொண்டே படகு, மீன் ஆகியவை பயணிக்கும் திசையை நோக்கி நீந்த ஆரம்பித்தான். சில நேரங்களில் சுறா மீனுக்கு வாசனை எட்டவில்லை. எனினும் அவன் அதை எப்படியும் பிடித்து விடுவான். இல்லாவிட்டால் ஒரு அடையாளத்தையாவது அவன் கண்டுபிடித்து விடுவான். அவன் மிகவும் வேகமாக அவர்களை நோக்கி நீந்தினான். மிகவும் வேகமாக நீந்தக்கூடிய மாக்கோ சுறாவாக அவன் இருந்தான். கடலில் மிகவும் வேகத்தை கொண்ட மீனைப் போல நீந்தக்கூடிய அளவிற்கு படைக்கப்பட்டவன் அவன். அவனுடைய தாடை, எலும்பை தவிர மீதி பகுதிகள் மிகவும் அழகானவை. அவனுடைய முதுகு வால்மீனைப் போல நீல நிறத்தில் இருந்தது. வயிறு வெள்ளி நிறத்தில் இருந்தது. உடன் மென்மையாகவும் அழகானதாகவும் இருந்தது. நீர்ப்பரப்பிற்கு சற்று கீழே சிறிதும் நிறுத்தாமல் அவன் நீரை கிழித்து கொண்டு நீந்தி கொண்டிருந்தான். இரட்டை உதடுகளை கொண்ட இறுக மூடியிருக்கும் தாடை எலும்புகளுக்குள் 8 வரிசை பற்களும் உள்நோக்கி சாய்ந்து நின்றிருந்தன. பெரும்பாலான சுறா மீன்களுக்கும் இருப்பதைப் போல சாதாரண பிரமிடுகளைப் போல இருக்கக்கூடிய பற்கள் அல்ல அவை. பறவைகளின் நகங்களைப் போல, வளையும் போது அவை மனித விரல்களைப் போல இருந்தன. கிழவனுடைய விரல்கள் அளவிற்கு அந்த பற்கள் நீளமாக இருந்தன. அவற்றின் இரு பக்கங்களிலும் சவர கத்தியைப் போல கூர்மையான ஓரங்கள் இருந்தன. கடலில் உள்ள எல்லா வகையான மீன்களையும் சாப்பிடுகிற அளவிற்கு படைக்கப்பட்ட மீன் அது. மிகவும் வேகமும் பலமும் ஆக்கிரமிக்கக்கூடிய உறுப்புகளும் இருந்ததால் அவற்றிற்கு எதிரிகள் என்று யாருமே இல்லை. இரத்த வாசனை புதிதாக வந்தவுடன் அவனுடைய வேகம் அதிகமானது. அவனுடைய நீல நிறத்தை கொண்ட மேல் சிறகுகள் நீரை கிழித்து கொண்டு முன்னேறி கொண்டிருந்தன. சுறாமீனின் அந்த வருகையை பார்த்தவுடனே பயம் என்ற ஒரு சிறிது கூட இல்லாதவனும் ஆசைப்படுவதை உடனடியாக செயல்படுத்தக்கூடியவனுமாக அவன் இருக்கிறான் என்ற உண்மையை கிழவன் தெரிந்து கொண்டான். சுறாமீன் வந்திருப்பதை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் குத்திட்டு கயிறை தயாராக ரெடி பண்ணினான். மீனை இறுக கட்டுவதற்காக அறுத்தெடுத்திருந்தால் கயிறுக்கு நீளம் குறைவாக இருந்தது. கண்டிப்பாக கிழவனும் கடலும் புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.